inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me, perfect your child. Sri Aurobindo, prayer for a disciple. அன்னையே இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய இருப்பினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டம் உள்ள திருவுருவோடு என்னுள் குடியிருங்கள். எல்லா சோர்வையும் இருளையும் ஓர் பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா அமைதியின்மையையும் போராட்டத்தையும் மீற முடியாததோர் அமைதியாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். அன்னையே என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஸ்ரீ அரவிந்தர் ஒரு சாதகருக்கு அளித்த பிரார்த்தனை. நம்முடைய இந்த அடுத்த ஒரு நல்ல பிரேயருடைய ஒரு போர்ஷன். In thy light we shall see, in thy knowledge we shall know, in thy will we shall realize. Words of sweet mother. அருமையான இந்த சாவித்திரி பயிலுதலில் அன்போடு ஆர்வத்தோடு இணைந்துள்ள நமது புதன்கிழமை சத்சங்க குடும்பத்தின் அங்கத்தினர்கள், அருமையான குழந்தைகள், அன்னையாரின் அருமையான குழந்தைகள் மற்றும் ஆன்மீக பெரியோர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அத்துடன் இந்த இனிமையான சத்சங்கத்தில் சாவித்திரியின் மிக அழகான பகுதிகளை பயில்வதற்கு நம்மை வாரந்தோறும் இணைத்து நமக்கு அருமையான பல செய்திகளை உள்ளார நாம் உணருமாறு அமைத்து தந்து நம்மை வழிநடத்தி வரும், நமக்கு ஒளிமிக்க பாதையை காட்டி வரும் நமது இனிய அன்னையார் பகவான் ஆகியோருக்கு நமது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியும் வணக்கமும். அவர்களது இருப்பு நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும். இந்த அருமையான சத்சங்கத்தில் நமக்கு இந்த புக் ஆஃப் லவ் அதிலிருந்து ஒரு ரொம்ப அருமையான ஹைலைட் பாசேஜ். இது இன்றைய பாடமாக நமக்கு தேர்ந்தெடுத்து தர உள்ள சாருக்கு நமது மிகவும் பணிவான வணக்கமும் நன்றியும். அன்னையாரின் பகவானின் பேர் அருளுக்கும் பெரும் கருணைக்கும் மீண்டும் நன்றி கூறி அனைவருக்கும் இந்த அருமையான சத்சங்கத்திற்காக பல உதவிகளை செய்து வரும் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நமது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். அத்துடன் நமக்கு முன்னாலுமே சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு பெரிய தீசஸ்னா அதோடைய சென்ட்ரல் போர்ஷன் ரொம்ப வெயிட்டோட இருக்கணும். அது மாதிரி நமக்கு அந்த வேதத்தினுடைய சென்டர்ல நடுவா ருத்ரம் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மகாபாரதத்துல பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகியவை அப்படியே ஒரு சென்டர் ஹைலைட்ஸ். அது மாதிரியே நம்முடைய சாவித்திரி காவியத்துல அந்த பகவானே எல்லா இடமும் சொல்லிட்டாரு, லவ் அண்ட் ஒன்னஸ், அதுதான் டிவைன் மெசேஜ். அந்த டிவைன் மெசேஜை குறிக்கக்கூடிய இந்த பகுதி அந்த சாவித்திரியினுடைய மிக முக்கியமான கருத்தை தாங்கி வருகிறது. அதுவே மையப்பகுதி. அதுவே நாம் இன்று படிப்பதற்காக சார் தேர்ந்தெடுத்து நமக்கு கூறும் பகுதி. நமக்கு இது ரொம்ப ஆச்சரியமும் அருமையும் உள்ள பகுதி. என்னன்னா, அந்த சத்தியவான்கிற கேரக்டர் ரொம்ப கொஞ்சம் தான் அவர் பேச முடியும். அவரு ஒரு டேல ஃபேட்டட் டே அவர் மயங்கி விழுந்து அப்படியே உணர்வற்று போய் இறந்து விடுகிறார் மாதிரி ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் தான் இங்க ரொம்ப கிளைமேக்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த காவியத்தினுடைய 200-300 பக்கம்
200 பக்கம் குறையாம இருக்கு. அதுல ஃபுல்லா சாவித்திரியோட டைலாக்ஸ் அவ்வளவு வருது. ஆனா இந்த எந்த இடத்துலயும் சத்யவான் இஸ் நாட் தி கான்ட்ரிபியூட்டிங் மெம்பர். அவர் புக் ஆஃப் லவ்ல தான் சத்யவானுடைய கேரக்டருடைய முழுமையை நம்ம உணர முடியுது. அது சாவித்திரி இவ்வளவு ஒரு வரம் பெற்ற அவதாரம். அவள் தேடும் அந்த அன்புக்குரிய நபர் எவ்வளவு உயர்ந்தவர், அவருடைய ஸ்பிரிச்சுவல் தகுதிகள் என்ன, அப்புறம் அவர் எப்படி அந்த இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து அந்த டிவைன் மதருடைய ஃபாஸ்டர் சைல்டா இருக்காரு. இப்படி எல்லாம் பகவான் அந்த கேரக்டர் ரொம்ப எலாபரேட்டா நமக்கு சொல்லி அந்த மாதிரி அருமையான டைலாக்ஸ் வரக்கூடிய பகுதியை சார் இன்று நமக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காக மிகவும் பணிவான நமது நன்றியை தெரிவித்து சாருடைய அருமையான உரைக்காக காத்திருக்கிறோம். நன்றி சார். தேங்க்யூமா. ஸ்ரீ அன்னையை சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form, the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. Yeah, a miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All motion lived within a wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that had lit her face and tinted its radiance in her body's house. Overflowing made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam Natha Yamuna Madhyamam Asmad Acharya Paryantam Mande Guru Parampara. வாழ்க்கையில் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற நிலைமை அது ஏற்படும் பொழுதோ நாம் ஒவ்வொருவரும் அது எவ்வளவு தடவை நிகழ்ந்தாலும், ஒரே நாளில் எவ்வளவு தடவை நிகழ்ந்தாலும் மகிழ்ச்சியுடன் ஆனந்தத்துடன் with a consciousness அதை வெளிப்படுத்துவது தகும். எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வருகிறது. அப்போது நான் காலேஜில் இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் இயர் படித்துக் கொண்டிருந்தேன் என்று ஞாபகம். ஆனால் அதனுடைய உள்ளில் அடர்த்தியாக இருந்த ஒரு அன்பின் வெளிப்பாட்டை நான் புரிந்து கொள்வதற்கு நான் பிரயாணம் செய்த ரயில் வண்டி சீனியர் சிட்டிசன்ஸ் என்ற ஒரு ஸ்டேஷனுக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது. எல்லோரையும் போல் என் அப்பாவும் காலையில் சென்று அருகில் கடை வைத்திருந்த கரிகாய் கடையில் கரிகாய் வாங்கி வருவார். அப்போதெல்லாம் ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம். ஆகையால் அன்றைய ஒரு சமையலுக்கு ஒரு வாழைக்காய், ஒரு கத்திரிக்காய், புடலங்காய் அதான் வாங்கி வருவார். ரொம்ப சீரியஸ் ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்ததால் வீட்டில் நூல்கோல், கார்லிக்
வெங்காயம் இதுக்கெல்லாம் வரவேற்பே கிடையாது. அவ்வாறே கேபேஜுக்கும் காலிஃப்ளவருக்கும் வரவேற்பு கிடையாது. இந்த கரிகாய்கள் வீட்டுக்குள் வராது. என்ன காரணத்தினாலும் அப்பா கரிகாய் வாங்கும் பொழுது இந்த சவுச்சவு என்னும் பெங்களூர் கத்திரிக்காய் மட்டும் மிக பெரிய சைஸா வாங்கிட்டு வந்தோம். அந்த பெரிய சைஸ் அருவாமனையால் திருத்த முடியாதபடி அவ்வளவு கெட்டியாக இருக்கும். ஒரு நாள் அவ்வாறு கைண்டு வந்துட்டார். அம்மா கரிகாய் எல்லாம் பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிறாள். அந்த சவுச்சவு கையில் எடுத்துக்கொண்டு சற்றே உரத்த குரலில், உங்க அப்பா மீண்டும் ஒரே முத்தலான பெங்களூர் கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்துட்டாரா என்று கூறினார். சமையலறையிலிருந்து அவர் கூறினார். அதனுடைய ஜியாகிரபி என்றால் சமையல ஒரு 9 மணி டு 10 மணி சின்ன முள் இருந்தால் இந்த சின்ன முள் இடம்னா சமையல் அறை, அதுக்கு ஒரு ஜன்னல் உண்டு. அந்த பெரிய முள் 5 இருந்தால் அது கிணறு, பெரிய முள் 8 இருந்தால் அதுதான் துவைக்கிற கல். அப்பா எல்லாம் வாய்ந்து விட்டு நீராடுவதற்காக துவைக்கிற கல்லில் நேர்த்தி கட்டி கொண்டிருந்த வேஷ்டியை துவைத்துக் கொண்டிருப்பார். இப்படி அம்மா குரல் எடுத்து கூறிய பொழுது எனக்கு புரிந்தது, இது உங்க அப்பா என்று சொன்னார். ஆனா என்னை பார்த்து பேசவில்லையே, அம்மா யாரிடம் பேசுகிறார் என்று பார்த்தபோது நான் ஒரு ஆச்சரியமான காட்சியை கண்டேன். ஜன்னல் வழியாக அம்மா ஒரு மர்மமான புன்னகையுடன் அப்பாவை பார்த்து கொண்டிருக்கிறார். அதே மர்மமான புன்னகையுடன் அப்பா அம்மாவை பார்த்து கொண்டிருக்கிறார். முத்தலான பெங்களூர் கத்திரிக்காயை வாங்கி கொண்டு வந்து விட்டீர்கள் வழக்கம் போல், இருந்தாலும் ஐ லவ் யூ என்கிற ஒரு பாவனை அதுல அடங்கி இருக்குது என்பதை புரியறதுக்கு எனக்கு 70 ஆண்டுகள் மேல் ஆகின. இதே ஒரு சீன் காண்டேக்கர் தன்னுடைய நாவல் கருகிய மூட்டில் வர்ணிக்கிறார். வயசான தம்பதிகள், வெளியில் போகாதவர்கள், அவருடைய வீட்டில் மாடியில் ஒரு போர்ஷன் அதை வாடகைக்கு விட்டிருக்கிறார்கள். அந்த மாடியிலிருந்து படிக்கட்டு வழியாக இறங்கி வந்தால் இவர்களே இருக்கும் ஒரு கூடம், அதாவது கைண்ட் ஆஃப் டிராயிங் ஹால் மாதிரி வரும், அது தெரியும். மேலே ஒரு வாலிபன் இருந்தார், நல்ல பையன். இவர்களை தன்னுடைய தாத்தா பாட்டி என்று நினைத்துக் கொண்டு வேண்டிய சாமான்களை வாங்கி வருவான். தனக்கே சற்று அதிகமா வாங்கி கொண்டு அதில் பிரித்து எடுத்து அவர்களுக்கு கொடுப்பார். இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் அவள் மாடிக்கட்டு வழியா இறங்கி வந்து கொண்டிருக்கிறான். அந்த தாத்தா என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், அந்த பாட்டி தன்னுடைய மனைவியினுடைய பாதங்களில் ஒரு அபர்தாஞ்சனம் போன்றை தடவி கொடுத்து மெதுவாக ஒத்திக் கொண்டிருக்கிறார். ஒத்தடம் பிடித்து விட்டு கொண்டிருக்கிறார். அப்படிங்க லிட்டில் பிரஷர் மசாஜிங் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு கால் கணுக்கால் அருகில் அவர் செய்யும் பொழுது அந்த ஒரு வயதான பாட்டி என்று சப்தம் செய்கிறார். அந்த இஷ் என்ற சப்தத்தை அந்த வாலிபன் கேட்டான். அவனால் அந்த இஷ்ஷுக்குள் எவ்வளவு அன்பு அடங்கி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவன் மாடிப்பட்டுக்களே நின்றுவிடும் அளவுக்கு பயம் எழுந்து போனான். நாம் அப்படிப்பட்ட அன்பு தோய்ந்த ஒரு பேசேஜை இன்று தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நம்முடைய சாவித்திரியில் புக் 5 கேண்டோ 2 சத்யவான் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு பகுதி, சிறிய கேண்டோ.
அதை நமக்கு MS சீனிவாசன் என்னும் அன்பர் ஆசிரமத்தில் இருப்பவர் இப்படி அடிக்கடி அரவிந்தருடைய போயம், அன்னை எழுதிய கதைகள் என்றெல்லாம் அப்பப்போது ஒரு இமெயில் அனுப்பி கொண்டிருப்பார். இது 18ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வெயில் வந்தது. பார்த்த உடனேயே இது நம்முடைய புதன்கிழமை டாபிக்கு பொருத்தமா இருக்கும் என்று மனத்தில் ஒரு குறிப்பு வைத்துக் கொண்டேன். அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அந்த ஒரு புக் 5 கேண்டோ 2வில் 207வது வரியிலிருந்து 245ஆம் வரி வரைக்கும் 207லிருந்து 245 மொத்தம் 39 வரிகள் அடங்கிய ஒரு பகுதி. அதை MS சீனிவாசன் அவர்களே ஹிம், பியூட்டிஃபுல் ஹிம் டு லவ் என்று தலை அங்கம் கொடுத்திருக்கிறார், தலைப்பு கொடுத்திருக்கிறார். பகவான் துர்க்கை பற்றி ஒரு ஹிம் எழுதினார், நமக்கு தெரியும். அவ்வாறு இதுவும் அன்பை பற்றி ஒரு ஹிம். பொருத்தமான இடத்தில் சத்தியவானை நோக்கி சாவித்திரி சென்று கொண்டிருக்கிறாள். அந்த ஒரு பகுதியில் அமைத்திருக்கிறார். நாம் ஸ்ரத்தாவான் கூறும் விளக்கங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்வோம். There is a power within us that knows beyond. இது நம்ம ஆரம்பிக்க வேண்டிய வரைக்கும் 2-3 வரிகளுக்கு முன்னால் எடுப்புக்கு சரியாக இருக்கும். அதையும் நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு சக்தி குடிகொண்டிருக்கிறது. அந்த சக்தியின் பார்வை எல்லை இல்லாதது. ஒரு அளவோடு நமது கண்கள் புறநிலை பார்வைக்கு எந்த அளவுடன் நின்று விடுமோ அந்த அளவோடு நின்று விட்டை அல்ல. ரொம்ப தீர்க்க தரிசனம். Within is a power within that knows beyond. அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ். இந்த நாலேஜ் we shall know என்று மதர் கூறுகிறார் அல்லவா, அதுபோல் அவர் நோயிங்ஸ். அப்படி நாம் தெரிந்து கொண்டவை எவை? தெரிந்து கொண்டவை ஒன்று அப்படி தெரிந்து கொண்டவை, அல்லது அவர் நார்மல் நோயிங், சாதாரணமாக புலன்கள் வழியே அல்லது கற்றது கேட்டது அனுபவித்தது வழியே புரிந்து கொண்ட நோயிங்ஸ், நார்மல் நோயிங்ஸ். நம்ம புறநிலை உணர்வு நிலையுடன் அதை அறிந்து கொண்டோம். ஆனால் அகநிலையில் இருக்கும் சக்திக்கு இப்படி புறநிலை வழியே அறிந்து கொண்ட நோயிங்ஸ், அந்த நோயிங்ஸை காட்டிலும் பன்மடங்கு அதிகமான ஞான விரிவு, ஞான உள்வாங்கிக் கொள்ளுதல் உண்டு. And sometimes earth unveils that vision here. சில சமயம் எல்லோருக்கும் எல்லோரும் வசுபதி போல் எல்லா மன்னர்களும் யோகிகள் ஆனார்களா? அக்கல் உலகங்கள் எல்லாம் காண சக்தி பெற்றார்களா? அதுபோல் sometimes earth signals unveils that vision. சில பேருக்கு தெரியும்படியாக ஒரு அனுகிரகம் புரிகிறது. இந்த எர்த்துக்கு அந்த சக்தி செய் என்று கூறியது இறைவன் தான். ஏனென்றால் அவர் இல்லாமல் ஒன்றும், அந்த பரபிரம்மனுடைய தீர்மானம் இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. அந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தின் குறுக்கீடு டிக் பண்ணி என்று அந்த ஆர்டர் கொடுக்க வரைக்கும் எல்லாம் தானே பிறகு நடக்கிறது.
to live, to love are signs of infinite things என்று அந்த ஞானம் கூறுகிறது. நமக்கெல்லாம் தெரியும் சாவித்திரியில் the immortality, mortality bears ill, the immortality is touch என்று ஒரு வரி வந்தால் அதனுடைய அர்த்தத்தை வேறு வார்த்தைகளில் வேறு இடத்தில் பகவான் கூறியிருப்பார். சாவித்ரி தன்னுடைய 724 பக்கத்தில் சாவித்ரி திரும்பி வந்த பிறகு திவக்சேனரையும் சேப்பியையும் ராணியும் சந்தித்த பிறகு எல்லோரும் இருக்கிறார்கள், அவருக்கு பார்வை வந்துவிட்டது. அதை பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது என்னமா செய்தா என்று அவர்கள் கேட்டார்கள். குறுக்கிட்டு சத்யான் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் இவளை கழுங்கள். She has been managing many things என்று சொன்னான். அதுக்கு சாவித்ரி சொன்னார் அடக்கமாக, to feel oneness and love is to live. மகர்ஷிகளே, எனக்கு தெரிந்த சத்தியம் இது ஒன்றுதான் என்ன. அதை எங்கே கூறியிருக்கிறார் பகவான். To live, to love are signs of infinite things. Infinite, அளவு கடந்த ஒரு சத்தியத்தின் சுருக்கம். லவ் இது is a glory from eternity's spheres. அது வந்து பெருந்தன்மை மேன்மை படைத்தது. அது எங்கிருந்து வந்து தெரியுமா? உலக மண்டலத்தில் உற்பத்தியானதல்ல. இது நம்ம வயலில் விளையும் சோளம், மக்காச்சோளம், கரும்பு, நெல் அல்ல. தேவலோகம் போன்ற உலகத்திலிருந்து வந்தது. அதை காட்டிலும் நிரந்தரமான ஒரு மண்டலங்கள் இருக்கிறது. எங்கு டிரான்சென்டென்டல், எங்கெல்லாம் கடந்தன் வாழ்கிறானோ அந்த மண்டலத்தை வந்தது. லவ் இஸ் அ க்ளோரி ஃப்ரம் எட்டர்னிட்டி ஸ்பியர்ஸ் என்று அங்கே வரி அமைத்திருக்கிறார். லவ் பற்றி சாவித்திரியில் நிறைய வரிகள், அதுல அங்கிருந்து 13 வரிகளை மட்டும் நாம் தேர்ந்தெடுத்து அதை நாம் வாசித்து மகிழ்வோம். பக்கம் 15ஆம் பக்கத்திலேயே வந்துவிட்டது. அதற்கு முன்பே ஒரு தரம் 8ஆம் பக்கத்திலே வந்துவிட்டது. 8ஆம் பக்கத்தில் the universal mother's love was hers. இது 8ஆம் பக்கத்தில் 281ஆம் வரி. அதற்கு பிறகு 15ஆம் பக்கத்தில் 171ஆம் வரியாக love in her was wider than the universe. இந்த வார்த்தை பாருங்கள், கற்பனை செய்ய முடியுமா? சாவித்திரியை பார்த்து அஸ்வபதி கூறுகிறார், நீ போய்மா உன் மணாளனை தேடிக்கொள் என்று. Depart where love and beauty and destiny call your charm. உன்னை எல்லாம் வரவேற்று, உன் அழகை வரவேற்று, உன்னுடைய இனிக்க பேசும் குணங்களை வரவேற்று அன்பும் விதிக்கப்பட்டதும் உன்னை அழைக்கின்றன என்று கூறினார். 374ஆம் பக்கம் 194வது வரி. இந்த பகுதியிலே நாம் இப்போது பார்த்தோம், லவ் இஸ் a glory from eternity's spheres. Love brought down power out of eternity. 397ஆம் பக்கம் 207, 219 வரிகள். அதற்கு பிறகு வரிசையாக 633ஆம் பக்கத்தில்
Love must not cease to live upon earth. 458, 633 பக்கம் 458. Love is the bright link twixt earth and heaven. இணைப்பதாக, பூமியும் சொர்க்கத்தையும் இணைப்பதாக, அந்த இணைப்பத செயின், அந்த மெல்லிய தங்க செயின் தான் அன்பு. 631, 459 வரை. Love is the far transcendental angel here. அது அனுப்பித்த தேவதை, அன்பு ஒரு தேவதை. 461. Love shall bind by the many gathered hearts என்று சுப்ரீம் சாவித்திரி பார்த்து கூறுகிறார். 637. இப்படி அன்பின் பெருமையை நாம் சாவித்திரி வரிகளில் காண்கிறோம். ஆனால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்றால், although to live and love are signs of infinite things, love is a glory from eternity's spheres. It comes from a very high level. உலக நிலையில் it is abased, disfigured, mocked by baser mites. உலகத்தில் தாழ்ந்த குணமுள்ள, தாழ்ந்த முறையில் நடந்து கொள்ளக்கூடிய அசுர குணம் படைத்த தீய சக்திகள் மிகவும் சுதந்திரமாக நடமாடுகின்றன. அவை அந்த அன்பை பரிகாசம் செய்கின்றன. அபேஸ்ட், அபேஸ்ட் என்றால் மதிப்புக்கு குறைவாக பேசுவது, தரக்குறைவாக பேசுவது, இடித்து கூறுவது. டிஸ்ஃபிகர்ட், டிஸ்ஃபிகர்ட் என்றால் அதனுடைய உருவத்தையே மாற்றி உருக்கொலையும்படி செய்வது. That steal his name and shape and ecstasy. அந்த ஹிஸ் என்பது லவ்வை குறிக்கும். சாதாரணமாக பெண்மையாக இருந்தாலும் ஒரு தேவத்தை அல்லவா, அந்த லவ் பற்றி அந்த மாதிரி கூறுகிறார். லவ், ஷேப் அண்ட் எக்ஸ்டசி, அதனுடைய வடிவம், அதனுடைய ஆனந்தம் எல்லாம் திருடிக்கொண்டு சென்று விடுகின்றன. அப்படி இருந்தாலும் he is still the Godhead by which all can change. அதனுடைய தெய்வத்தன்மையை அது இழக்காது. A mystery wakes in our inconscient stuff. A bliss is born that can remake our life. ஒரு மர்மமாக சடத்துக்குள் ஒரு உயிரோட்டம் நிகழ்கிறது, ஒரு பேரானந்தம் உற்பத்தி ஆகிறது நம்முடைய வாழ்வின் திசையை மாற்றுவதற்கு. அன்னை தன்னுடைய புதன்கிழமை வகுப்பு அதில் ஆரம்பத்தில் தெய்வீக அன்னை எப்படி சிருஷ்டியை மேற்கொண்டாள், முதலில் எதை சிருஷ்டி செய்தாள் என்ற விவரத்தை கூறினார். பிரெஞ்சு வகுப்பில் மாலை நேரம் புதன்கிழமை பிரெஞ்சு வகுப்பில் 25ஆம் தேதி நவம்பர் 1953. அதற்கு முன்பே தன்னுடைய பிரார்த்தனை தியானங்கள் அதில் ஜூலை 6, 7, 8 பிரார்த்தனைகளில் thy force is here, உன்னுடைய மகாசக்தி இங்கே குறிந்து கீழ்நிலை வரைக்கும் வந்துவிட்டது. ரெடி ஃபார் த மேனிஃபெஸ்டேஷன், வெயிட்டிங், பில்டிங் த ப்ரொபீஷியஸ் அவர். தகுந்த நேரத்திற்காக அதையே உருவாக்கி ஒன்று. இங்கே தகுந்த நேரத்தை அமைத்து இங்கு இருக்கும் சக்திகள் அவ்வாறு செயல்படவில்லை.
இருந்தாலும் அது இரக்கம் கொள்ள வேண்டியதுக்கு விரும்பி, தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பி, அதுவே அந்த தகுந்த நேரத்தை ரொட்டி மாவு போல் பிசைந்து உருவாக்குகிறது. ரிஜாய்ஸ், த ஃபோர்ஸ் இஸ் ஹியர் என்று 5 தடவை கூறுகிறார் அந்த பிரார்த்தனை. அதே போல் 7ஆம் தேதி பிரார்த்தனையில் லிசன் லிசன் கேளுங்கள், இவர்களுக்கெல்லாம் கேள விருப்பம் உள்ளவர்களோ கேளுங்கள், தை ஃபோர்ஸ் இஸ் ஹியர் என்று கூறுகிறார். ஜூன் 8ஆம் தேதி பிரார்த்தனையில் அதை பார்த்து, ஓ டிவைன் ஃபோர்ஸ், hearken to our prayer, move not away from us, do not withdraw என்ற 3 வேண்டுகோளை சமர்ப்பிக்கிறார். பின்வாங்காதே, எங்கள் நிலையிலிருந்து விலகி செல்லாதே, எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கு என்று. If this withdrew, the world would sink in the void. If thou were not, nothing could move or live என்று இந்த ஒரு ஜூலை 8, 1914 நிலைமையை பகவான் சாவித்ரி மரண தேவதைக்கு பதில் கூறும் வரிசையில் 7வது தடவையாக, அந்த தடவையில் 629ஆம் பக்கத்தில் பகவான் அமைத்திருக்கிறார். If this withdrew, the world would sink in the void. If this were not, nothing could move or live கூறுகிறார். எந்த ஃபோர்ஸ் அது? அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ், எப்படிப்பட்ட பாசிட்டிவ் ஃபோர்ஸ் தெரிந்து கொள்வதற்கு அந்த அன்னை 1953ஆம் வருடம் விளக்கு இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி நூல் தொகுதி 5 372ஆம் பக்கத்தில் அன்னை விளக்கி இருக்கிறார். அதையே அபவுட் சாவித்ரி என்று ஹூதாவுடன் சேர்ந்து இருந்து வரைந்த நூலில், சித்திரங்களுடன் வரைந்த நூலில் there is an ancient tradition which describes the creation as done by some first emanations of the Supreme Mother. ஒரு பழங்காலத்து ஒரு பரம்பரை, ஒரு லெஜெண்ட், ஏன்ஷியன்ட் லெஜெண்ட். அது என்ன வர்ணிக்கிறது என்றால், சிருஷ்டி என்பது தெய்வீக அன்னை, பரம அன்னையினுடைய முதல் எமனேஷனாக வந்தன. அவை 4. There are 4 emanations. அவை என்ன செய்தன? மதிகட்டு இந்த சென்ஸ் அண்ட் ஃபீலிங் ஆஃப் their சுப்ரீம் பவர், எனக்கு மிஞ்சியவர் யார் என்று ஒவ்வொன்றும் நினைக்க ஆரம்பித்ததாம். அவை எவை? அவை லைட், லவ், கான்சியஸ்னஸ் அண்ட் லைஃப். லைட், லவ், கான்சியஸ்னஸ் அண்ட் லைஃப். முதல் வந்தது கான்சியஸ்னஸ். அதை ஒளியுடன் தன்னை துண்டித்துக் கொண்டு it became unconscious. It became unconsciousness. And the love and ananda, it became suffering. அதுக்கப்புறம் the truth, it became falsehood. 4வது life, the consciousness, love and ananda, truth became falsehood. Life turned into death. This was the condition of the world. தெய்வீக அன்னை இதை கவனித்த போது,
இதை திருத்தி அமைக்க 2 காரியங்களை செய்தாள். She created the gods, தெய்வங்கள், பண்புள்ள தெய்வங்கள், லைக் நன்றி, விடாமுயற்சி, சின்சரிட்டி, மனோதைரியம், ஆஸ்பிரேஷன் போன்ற தெய்வங்கள். ஆனால் அவர்கள் பாடு பெரும்பாடாக இருந்து, ஏனென்றால் அதற்கு எதிரான சக்திகள், அசுர சக்திகள் மிகவும் உக்ரமாக நடமாடிக்கொண்டிருந்தால் ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதும் இந்த தெய்வங்களுக்கு கடினமாக இருந்து அந்த நிலை இன்றும் நீடிக்கிறது. அதை மேலும் விளக்குவதற்காக இதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் இன்றும் ஆதியில் அந்த ஒரு சக்திகளை தம்முடைய நிலைமையை மறந்து நன்றி கெட்டவர்களாக அதை சாவித்திரியிலும் பகவான் வர்ணித்திருக்கிறார். 454 பக்கம், இடதுகை பக்கம், அடிபாகத்தில். A huge descent began, a giant fall. பெரிய இறக்கம், ஒரு பிரம்மாண்டமான அடி, கும்பகர்ணன் அடி எடுத்து வைப்பது போல் பெரிய இறக்கம், தட என்று பள்ளத்தாக்கில். Thus came, born from a blind, tremendous choice, தவறான ஒரு, this great perplexed world, this heart of ignorance, the home of pain. அந்த ஒரு தவறான மூமெண்ட் காரணமாக உலகத்தில் வேதனை, மரணம், பொய்மை, அறியாமை எல்லாம் நடமாடத் தொடங்கின கூறுகிறார். பிற்காலத்தில் நமது கைலாஷ் ஜவேரி அவர்கள் பாண்டிச்சேரிக்கு வருவதற்கு முன் அவர் அன்னைக்கு கடிதங்கள் எழுதினார். அதெல்லாம் அன்னை அதற்கு பதில் கடிதம் எழுதினார். அது அவருக்கு போய் சேரவில்லை. அதற்குள் பாண்டிச்சேரி வந்து விட்டார். அது ஒரு வேறு பக்கம். அன்னை எழுதிய கடிதங்களில் அந்த பீயிங் ஆஃப் கான்சியஸ்னஸ், பீயிங் ஆஃப் லவ், ஆனந்தா, பீயிங் ஆஃப் லைஃப், பீயிங் ஆஃப் லைட் அண்ட் நாலேஜ் என்றதை பற்றி குறிப்பிடுகிறார். இட் இஸ் குவைட் ட்ரூ, Kailash, my dear child, that the mother's consciousness is everywhere and in everything. அன்னையினுடைய உணர்வு நிலை பரிபூர்ணமாக எங்கும் உள்ளது, எல்லா இடத்திலும் உள்ளது, எல்லா காலத்திலும் உள்ளது. ஒவ்வொரு மனித இனத்தை சேர்ந்தவர் உள்ளத்திலும் உள்ளது. ஆனால் மனித உள்ளத்தில் அதற்கே உரித்தான ஈகோ இருப்பதால் அந்த அன்னையின் கான்சியஸ்னஸ்கை அதன் மேல் வேறு வர்ணத்தை பூசுகிறது. இட் கோட்ஸ் அண்ட் டிஸ்டார்ட்ஸ் தி ஒன் கான்சியஸ்னஸ். ஆகையால் நீ எப்போதுமே குறுக்கீடு செய்து நான் உன்னை செய்து தருகிறேன் என்று வருபவர்களை உஷாராகிறது என்று அந்த கடிதத்தில் எழுதுகிறார். இப்படி இந்த நிலைமையைத்தான் abased, disfigured, mocked by baser mites என்று குறிப்பிட்டார். தொடர்ந்த வரிகளை கவனிப்போம். 214 வரி. லவ் டுவெல்ஸ், அன்பு இப்படி இருந்தாலும் சாது பெண், நல்ல குடும்பத்தில் வளர்ந்த பெண், அடக்க ஒடக்கமா பாங்காக ஆடைகளை அணிந்து கொண்டு பிறரை கவர்வதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காத அமெரிக்கான பெண், கலைந்த கூந்தல், ஓட்டம் நடையுமான நடை, கைகாலை வீசிக்கொண்டு பேசுவது, இதெல்லாம் அந்த
பெண்மையிடம் காண முடியாது. லவ் dwells in us like an unopened flower. ரோஜா செடியில் இலைகளுக்கு மறுவே நேத்திக்கு மாலையில் இருந்த மொட்டு இன்னைக்கு நீண்டு இலைகளுக்கு அப்பால் உயர்ந்து மொட்டாக இருக்கிறது. இன்னும் மொட்டு, அன்ஓபன்ட் ஃப்ளவர், அன்ஓபன், அது மொட்டு தானே. பட் என்று சொல்லவில்லை, அது ஃப்ளவர் ஆக போகிறது என்று நாம் ஏற்க வேண்டும் என்பதற்காக பகவான் இங்கே அன்ஓபன் ஃப்ளவர் என்கிறார். எது எதிர்பார்க்கிறது? awaiting a rapid movement of the soul. Or he roams in his charmed sleep and thoughts and things. உள்ளத்துக்குள் கனவுகளாக, எண்ணங்களாக அது நடமாடுகிறது. அன்பு தன் உள்ளத்தை தன் இருப்பிடமாக கொள்கிறது. In many hearts and minds and living forms. எதெல்லாம் உருவம் படுத்தா இருக்கிறதோ, செடி கூட. ஒரு நல்ல வெயில் காலத்தில் வறண்டு போன ஒரு செடிக்கு சாயங்காலம் என்று ஒரு பக்கெட்டில் ஜலம் எடுத்துக்கொண்டு அதை மிருதுவாக ஜலம் விட போனால் அந்த செடி சற்றே சிலிர்ப்பது, உடல் சிலிர்க்கும். அந்த செடிக்கு அதை நீங்கள் காணலாம். ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் கிடைக்கும். நம்ம வீடு தோட்டம், தொட்டி, ஒரு பூஞ்செடி, தண்ணி இல்லாதால் கொஞ்சம் வாடியது. ஆனால் தண்ணியோட நம்ம சென்ற மாத்திரத்தில், அஸ்தமித்து விட பிறகு சென்ற மாத்திரத்தில் அது சிலிர்க்கிறது, மகிழ்ச்சியை தெரிவிக்கிறது, குறை கூறுவதில்லை. அன்பு குறை கூறாது, இஷ் என்றுதான் கூறும். அந்த ஒரு பாட்டி சொன்னது போல், என்னுடைய அம்மா கூறியது போல், மறுபடியும் வாங்கி கொண்டு வந்துட்டீர்களா முத்தலாம் முருங்கைக்காயம், பெங்களூர் கத்திரிக்காய் என்பது போல். The child God is at play. He seeks himself. இறைவன் விளையாட்டாக தன்னையே எல்லோருக்குள்ளும் தேடிக்கொள்கிறான். எனக்குள் என்னை உணர்ந்தாயா? கோபிகைகளுக்குள் ஒவ்வொரு உள்ளத்திலும் இதைத்தான் தேடினான். He lingers for a sign that he can know. தான் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சேஷ்டைகளை, பார்வைகளை, பெருமூச்சுகளை, கண்களில் தொளிக்கும் நீர்த்துளிகளை, விம்மும் மார்புகளை எல்லாம் பார்க்கிறார். And when it comes, wakes blindly to a voice. டக்குன்னு கண்முழித்து ஒரு குரலைக்கு பதில் கொடுக்கிறது. அது வேணுகானத்திற்கு, ஒரு ஸ்பர்சத்திற்கு. அவன் தீண்டினால் என்ன எலக்ட்ரிக் ஷாக் உடலில். A look, a touch, the meaning of a face. என்ன அழகு! A look, a touch, the meaning of a face. கிருஷ்ண பரமாத்மாவுடைய மயில் பீலி இறந்த முகம், அதன் பதனம், இதெல்லாம் நம் நாராயணியத்தில் ராசக்கிரீடை பகுதியில் பார்த்தோம். அது எவ்வளவு புனிதமானது என்பதை நாம் மீண்டும் தெரிந்து கொள்வதற்கு இந்த வரிகள் ஒரு தருணத்தை அளிக்கின்றன. And when it comes, when that sign he has been waiting for comes, he suddenly wakes up blindly to a voice. And there is a look, there is a touch. சத்தியவான் அப்படித்தானே சந்தித்தான். அவளை பார்த்த மாத்திரத்தில் என்று தன்னை அறியாமல் ஒரு குரல் இருந்து சாவித்திரியின் உள்ளத்திலிருந்து, அங்கே பார்த்தால் வனதேவதையை போல் இவள் நிற்கிறாள். நீ யார்? கந்தர்வியா? வித்யாதர ஸ்திரியா? அப்சரஸ் வர்ணமுகா? உலகத்தை சார்ந்தவளா? உலகத்தை சார்ந்தவளா என்றால் எங்கிருந்து வருகிறாய்? உன் பெயர் தான் என்ன? உன் தலையை சுற்றி ஒரு வட்டம், ஒளிமயமான வட்டம் காண்கிறேனே என்றெல்லாம் தன்னையே கரைத்து அவள் மேல் கொட்டி விட்டார். சூர்பனகை ராமனை பார்த்து விட்டு அவளை ராட்சிகள் ராட்சசன் எல்லாம் பதமெல்லாம் ஆன பிறகு எல்லோரும் அவர்களை கடிந்து கொண்டார்கள்.
அவர்களை பார்த்து அவர்கள் விம்மிக் கொண்டே சூர்பனை சொன்னாலாம், இது ஒரு கற்பனை, சொல்லியிருக்க கூடும். நான் எப்பொழுதுமே ராவணனை அதிகம் மதித்து அவருடன் பேசி உரையாடி கொண்டிருந்தேன். நான் என்னுடைய நேரத்தை விபீஷனுடன் அண்ணாவுடன் செலவழித்திருந்தால் எனக்கு இந்த கதி வந்திருக்காது. அதெல்லாம் போகட்டும். ராமனை போன்ற ஒரு சுந்தர புருஷனை பார்த்த எந்த பெண்ணுக்குத்தான் அவன் மீது காதல் பிறக்காது? நான் அவனை காதலித்தல் என்ன தப்பு என்று அவளை கேட்கிறதாக ஒரு ரசம். If we get a glimpse of Krishna, we cannot help falling in love with him. His instrument, the dim corporeal mind. நமது மைண்ட் அதுவும் அவனுடைய கருவிதான். உலகில் அவன் கருவியாக செயல்படுவது. His celestial insight, தெய்வீக ஒரு பார்வை, ஒரு நாலேஜ் அறியும் சக்தி. அந்த அவசர சக்திகள் தம்மை மறந்தது போல் மறந்து விட்டன. ஆனால் அவன் he seizes on some sign of outward charm to guide him amid the throng of nature themes. இயற்கையின் வழிகளியே அவனை அழைத்து செல்கிறான். யமனை கழித்து செல்கிறான் மணல் திட்டு காடுகள் வழியே. Reads heavenly truths into earth semblances. தெய்வீகத்தை அவர்கள் உணர்வதெல்லாம் தெய்வீகம் என்று அவர்களை உணர வைக்கிறார். ராசக்கிரீடை கிருஷ்ணன் செய்யும் பொழுது தேவதைகள் எல்லாம் அங்கு வந்து விட்டார்கள் அல்லவா? ரிஷிகள் தேவதைகள் எல்லாரும். Desire the image for the Godhead's sake. Desire the image for the Godhead's sake divines the immortalities of form. ஒவ்வொரு உருவமும் அதற்கு ஒரு நீண்ட ஆயுள் என்பதுடன் அத்தகைய இம்மார்டாலிட்டியுடன் கிருஷ்ணன் சேர்ந்த பிறகு அவனுடன் பரவசமா இருக்கும் பொழுது இட் ஆல்சோ கன்ஃபர்ஸ் a kind of immortality. ஏனென்றால் நமது ஆயுள் வருடம் எல்லாம் வயசெல்லாம் மறந்து போகிறது. And takes a body for the sculptured soul. இந்த செதுக்கி விட்ட ஆத்மாவுக்கு ஒரு சரீர நிலை கிடைக்கும். இப்ப பிலசாபிக்கலா பிரபு கூறுகிறார், லவ்ஸ் அடரேஷன், இந்த காதலினுடைய ஒரு இந்த இஷ் சப்தம் இருக்கிறது, இது லைக் a mystic seer, ஒரு ரிஷியினுடைய பார்வையை போன்றது. Through vision looks at the invisible. ஒரு தனி பார்வையுடன் கையில் முத்தலான சௌச்சுவை வைத்துக் கொண்டு என்னுடைய அப்பாவை அன்புடன் தான் பார்த்தாள். பணத்தை வீணாக்கி வாங்கிட்டு வந்தீர்கள் என்று கூறவில்லை. அப்படி அவள் நினைக்கவும் இல்லை. எப்போது நடந்து பாருங்கள், நமக்கு ஒரு உண்மை பகப்பட்டுகிறது. அந்த ஒரு ஏழை கிழவனார், வயதானவள், அவள் காலை அவள் மசாஜ் பண்ணி கொண்டிருக்கிறார். அவள் யார் பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்று அவள் கடந்து கொள்கிறார் அன்புடன். அதை காண்டக்கர் எழுதுகிறார். But the mind only thinks, behold the one for whom my life has waited long unfilled. அதுக்கு ஒரே ஒரு குறி, ஒரு தீர்மானம், இவன் தான் வேண்டும். அது ஒரு புது உணர்வு நிலையுடன் யாருக்காக இத்தனால் காத்திருந்தேனோ அதை நான் அடைந்து விட்டேன். சத்தியவானின் மனம் ஒரு வெளிப்பட போகும் மனநிலை இந்த வரிகள் குறிப்பிடுகின்றன. Behold the sovereign of my days. என்னுடைய காலத்துக்கெல்லாம் நீதான் தலைவி, நீதான் ராணி. Heart feels for heart, limb cries for answering limb. All strives to enforce the unity all is.
டு ஃபீல் ஒன்னஸ் அண்ட் லவ் இஸ் டு லிவ். இல்லையா? திரும்பி திரும்பி அதுதான் வருகிறது. Too far from the divine, love seeks its truth. அவன் இருக்கும் இடத்திலிருந்து வெகு தூரத்துக்கு கீழே இறங்கி வந்து உலகில் அந்த அன்பை அவனை தேடுகிறது. லைக் த ஃபோர்ஸ் which came, அந்த 6, 7, 8 ஜூலை மாதம் ஃபோர்ஸ் கேம் ஹியர், வெளிப்பட விரும்பி தருணத்தை தானே சமைத்துக் கொள்வது போல். லைஃப் இஸ் பிளைண்ட் and the instruments deceive. ஆனால் வாழ்க்கை ஏதோ ஒரு பார்வையற்ற தன்மையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அது கருவிகளாக செயல்படுபவை ஏமாற்றுகின்றன. And there are powers that labor to debase. குறைத்து மதிப்பிடுவதற்கு சக்திகளும் சுத்தி இருக்கின்றன. Still can the vision come. Still can the vision come. கிட்டத்தட்ட 1 வருடம் பிரயாணம் செய்திருப்பாளா சாவித்ரி? எத்தனை ஊரை பார்த்திருப்பாள், எத்தனை பேர் ரிஷிகளையும் சங்கமங்களையும் பழைய இடிந்த வீடுகளையும் கோபுரங்களையும் அரண்மனையும் பார்த்திருப்பாள். When we fall in love at first sight like that, the heart feels for the other heart and the limbs of the bodies want to embrace each other என்கிறாள் சத்தாபாரத்துக்கு விளக்கம் தருகிறார். Everything wants to enforce the unity, the oneness that actually is there all the time in everything என்று கூறுகிறார். Rare is the cup fit for love's nectar wine. அந்த அன்பு என்னுடைய அமிர்தம், தேன் கலர்ந்த அமிர்தம். அது ஒரு விசித்திரமான ஒரு திரட்டிப்பால் பாயசம். அது அதற்கு எதில் வார்த்து அதை பருக வேண்டுமோ அப்படிப்பட்ட அதற்கான ஒரு கப்பு பாத்திரம் சுலபமாக கிடைக்காது. இறைவனுடைய உலகத்தில் பிறவி என்பதும் சுலபமாக கிடைப்பதில்லை. அசுபதி எவ்வளவு தவம் புரிந்தார். 15 கேண்டோக்கள், பிறகு தேவியுடன் வேண்டி ஒரு 40-50 பக்கங்கள், 341 பக்கங்களுக்கு அப்புறம்தான் தேவியுடன் வேண்டி உலகத்துக்காக இன்னும் எவ்வளவு நாள் பராமரிக்க இருக்க போகிறார் கேட்டு, பிறகு தேவிகை என்னை ஓ ஸ்ட்ராங் ஃபாரினர் என்று அழைத்து ஒன் ஷால் பி பார்ன் who will change the face of fate என்று கூறினார். The soul made ready through 1000 years. இப்படிப்பட்ட ஒரு ஆத்மா பிறப்பதற்கு ஒவ்வொரு யுகமும் ஒரு 100-1000 வருடங்கள் சுலபமாக கழிந்துவிடும். அன்னை அதான் கூறினார், சூப்பர் மென்டல் மேனிஃபெஸ்டேஷன் எப்போது நிலவும்? ஆகலாம்ப்பா, ஒரு 1000 வருஷம் ஆகலாம்ப்பா என்று கூறினார். வேறொரு சந்தர்ப்பத்தில் என்னை கர்ப்பம் தரிக்க என்னுடைய அம்மா மெட்டில்டர் அவருடைய கர்ப்பத்தை மகா சரஸ்வதி 1000 வருடங்களுக்கு சமைத்தாளாம். அப்படி ஒரு விவரத்தை அன்னை கூறுகிறார். A soul made ready through 1000 years in the living mold of a supreme descent. எப்படி ஒரு சுப்ரீம் டிசன்ட் ஏற்பதற்கு அதற்காக for only that soul made ready through 1000 years can become a living mold. அது ஏற்கக்கூடும். அடுத்த 5 லைன் இருக்கிறது. These knew each other through though in forms thus strange although to sight unknown. சாவித்திரியும் சத்தியவானும் ஒருவரையொருவர் பல யுகங்களாக ஒன்றாக வாழ்ந்தவர். எனினும் இந்த யுகத்தில், இந்த பிறவியில் சாவித்திரிக்கு இந்த உருவம், சத்தியவானுக்கு இந்த உருவம் என்பதை அறியாதவர்கள். Although to sight unknown through life and mind had altered to hold a new significance. இந்த பிறவி வேறுவதற்காக சத்தியவான் ஒரு
ஆண்டில் மரணம் அடைய வேண்டும், அவனுக்காக வாதாடி அவன் உயிரை மீண்டும் சாவித்திரி பெற வேண்டும், பிறகு உலகத்தில் மரணம் என்ற சாயை இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்காக these bodies summed the drift of numberless births. எத்தனை யுகங்கள் ஏற்பட்ட பிறகு, எத்தனை பிறவிகள் ஏற்பட்ட பிறகு இந்த நிலைமை ஏற்படும் என்பதற்கு உதாரணம். And the spirit was the same. ஆனால் ஆன்மீக நிலையில், ஆத்மா நிலையில், அந்த சாவித்திரியுடைய ஆத்மா என்பது சத்யவனுடைய ஆத்மாவை ஆத்மாவும் சந்தித்துக் கொள்ளும் பொழுது தயக்கமில்லாமல் ஒருவரை புரிந்து கொண்டார்கள். Amazed by a joy for which they had waited long. எத்தனை ஆண்டு காலம் இந்த ஒரு ஆனந்த காத்திருந்தோம் என்று ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தார்கள் என்று இந்த பகுதி நிறைவடைகிறது. ஆச்சரியமான பகுதி, 39 வரிகள். எம்.எஸ். சீனிவாசன் நமக்கு கவனத்தை சுண்டி இழுத்ததால் பார்த்தோம். இனி உங்கள் நேரம். ரொம்ப அருமையான explanations and all that. Thank you, Vararajan. சொல்லுங்க வரராஜன், சொல்லுங்க. Thank you. I am very grateful for your beautiful exposition of love, and which encourages to feel more and more the love, the universal love. ரொம்ப thanks, sir. நன்றி. Thank you, வரராஜன். Thank you. எஸ் சீனிவாசன், சொல்லுங்க. நமஸ்காரம் சார், ரொம்ப அருமையா இருந்தது. நமஸ்காரம். இந்த நீங்க ரெஃபரன்ஸ் டு 724 அந்த ஃபைனல் எபிலோக் அதுல சொன்னீங்க. அது இன்ஃபேக்ட் கமிங் ஈவெண்ட்ஸ் காஸ்ட் ஷேடோன்னு பேஜ் 12 புக் அது இஷ்யூலயே வந்து ஒரு லைன் வருது. ஷி மஸ்ட் ப்ளீட் ஹர் கேஸ் அண்ட் in the world's death came uphold life's helpless claim and vindicate her right to be and to love. அது பேஜ் 12. ஸோ அதுவே வந்து அந்த இஷ்யூலயே வந்து இதை கோடிச்சு காமிச்சிருக்காரு. அது ஒண்ணு. அப்புறம் ஒரு ஸ்மால் திங், இது உபனிஷத்துக்கு டீச்சிங் வந்து எனக்கு அந்த கிரியேட்டட் காட்ஸ் விச் வென்ட் அஸ்ட்ரே அதனுடைய லைஃப்ல வந்து லைஃப், லவ், லைட் அண்ட் ட்ரூத் சொன்னாங்க. இதுல இந்த உபனிஷத்துக்கு பிரேயர்ல வந்து அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, மிருத்யோர்மா அமிர்தகமையில வந்து சத்துல இருந்து அசத்துல இருந்து சத்துக்கு, தமசுல இருந்து லைட்டுக்கு, மிருத்யூல இருந்து அமிர்தத்துக்கு சொன்னது. ஆனா லவ் மாத்திரம் சொல்லல உபனிஷத் பிரேயர்ல. ப்ராபபிளி மதர் ஸ்ரீ அரவிந்தோ ஹவ் எம்பசைஸ்ட் த லவ், டிவைன் லவ், ஹியூமன் லவ். அது தோணிது. தேங்க்யூ. மதரை பார்த்து யூ ஆர் த மதர் ஆஃப் லவ். இந்த பிறவி நீங்கள் எடுத்தது முழுக்க முழுக்க அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் நீங்க எடுத்து பிறவி அல்லவா? இந்த அன்னை பார்த்து எம்பி பண்டிட் கேட்டார். அன்னை பதில் சொல்லவில்லை, புன்னகை போத்தார். அவ்வளவுதான். பண்டிட்டுக்கு அவர் ஒன்றும் பதில் கூறவில்லை. அன்னை புன்னகை போத்தாள். உன் அனுமானம் சரி என்பது அவர் புரிந்து கொள்ளும் வகையில் புன்னகை போத்தாள். அப்படி சொல்லும் போது நீங்க சொல்றது கரெக்ட். as a sequel to mother of loveல வந்து இந்த டிவைன் லவ்ல ஒரு இடத்துல சொல்றார் பண்டிட் எழுதுறார். ஸோ ஐ ஆஸ்ட் மதர், அதாவது லவ் இஸ் பவர் அண்ட் டிலைட், ஆனந்தா. லவ் அண்ட் ஆனந்தா ஆர் இன்செப்பரபிள். விச் இஸ் ஃபர்ஸ்ட் சிக்கன் ஆர் எக் கேள்வி இது. she asked which is prior, love or ananda? It depends, mother replied, on whether one is used to offer, to give oneself to the divine, or one is used to receive things from the divine. For him who offers, love is first. For him who receives, it is ananda. Beautiful, beautiful. Srinivasan, beautiful. Thank you. Thank you. எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த ஒரு நீங்க நினைவுபடுத்தி கூறியது. எஸ்.
ராதாராணிமா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க இன்ட்ரடக்ஷனே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இன்னைக்கு. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் ஈவன் ஐ ஹவ் அப்சர்வ்டு வித் மை பேரண்ட்ஸ். அப்பெல்லாம் தெரியாது சீரியஸ்லி. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு தான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. ரொம்ப அற்புதமான விளக்கமும் சொன்னேன். நிறைய இடத்துல ராச கிரீடைய ஞாபகப்படுத்திட்டு ஹார்ட் ஃபீல்ஸ் ஃபார் ஹார்ட், லிம் கிரைஸ் ஃபார் ஆன்சரிங் லிம் அப்படின்லாம் படிக்கும்போது நிறைய ராசக்கிரீடையை ஞாபகப்படுத்திட்டு, அப்புறம் ஒரு வரி நீங்க சொன்னீங்க, அந்த ஸ்பிரிட் டு த ஸ்பிரிட் வாஸ் த சேம். அது சத்யவான் லுக்ட் அவுட் ஃப்ரம் ஹிஸ் சோல்ஸ் டோர்ஸ் அப்படின்னு ஒரு லைன் இருக்கு இல்லையா, அது கூட கனெக்ட் ஆச்சு. அதாவது இந்த பியூரஸ்ட் லவ் அப்படி பாக்குறது த்ரூ த சோல். நம்மள மாதிரி இருக்கிற மனுஷ கண்ணால அது பாக்குறது இல்ல, அதுக்கு மேல எதையோ அது பாக்குறதுன்னு தோணிட்டு, அன்பு குறை கூறாதுன்னு ஒண்ணு சொன்னேன். அது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் லெசன் டு டேக். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப ஒரு லிட்ரரி பியூட்டி, ஒரு சேலஞ்சிங் போர்ஷன் மாதிரி. என்னன்னா பகவான் அவர் கூறியிருக்கிற தத்துவங்கள்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுமான்னு கொஞ்சம் கொஞ்சம் குறைவாதான் நடக்கும். அதே மாதிரி ஒரு தபஸ், இஃபர்ட், அப்புறம் அவர் உலகியல் தத்துவம், இந்த எல்லாமுமே ஒரு லிமிட்டடா தான் நம்மளுக்கு உணர ஆரம்பிக்க முடியும். ஆனா இந்த நடுவுல இருக்கிற இந்த புக் ஆஃப் லவ் எல்லாரும் தான் அந்த சச்சிதானந்தாவுடைய ஒரு சில கிளிம்ஸ் எப்பவுமே எல்லாருக்கும் கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த டிவைன் லவ் ஏதோ ஒரு ஃபார்ம்ல எல்லாருக்குமே புரிந்தது, அறிந்தது, ஆர்வம் உறச் செய்வது. அதை இந்த பொயட்ஸ் எல்லாமும் they have exalted themselves in writing. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பகுதி இந்த மாதிரி டிவைன் லவ் வர்ணிக்கிற பகுதி. அது பொயட்ஸனுடைய பெரிய விஷயமா இருக்கிற மாதிரியே சாவித்திரி படிக்கிற எல்லாருமே நாம இந்த போர்ஷன் படிக்கிறோங்கிறது ஒரு 3-4 நாளா இட் இஸ் கம்மிங் அரவுண்ட் அண்ட் அரவுண்ட். நான் தேடும்போது பார்த்தா தி ஜேர்னி ஆஃப் லவ் அப்படின்னே சொல்லி அன்பின் பயணம்னு அலோக் பாண்டேஜி அவர்கள் சாவித்திரி சாவித்திரிட்டா கொடுக்குறாரு. அதுக்கு இன்வொகேஷன்ல வருது, அதோடைய டிரான்ஸ்லேஷன் பிரார்த்தனால வருது. அப்புறம் இந்த போர்ஷனை சாவித்திரி பன்முக சித்திரம்ல புவன சுந்தரி அம்மா அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பக்கத்திலேயே அன்பின் பருவமும் ஏதோ ஒரு டைட்டில் பிரேமானந்த குமார் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கிற நம்மளுடைய நாலெட்ஜிலேயே இவ்வளவு கிடைக்குது. இன்னும் எல்லாருமே குளோரிஃபை பண்ணி இருக்கிற ஒரு பெரிய விஷயம். அந்த காவியத்தினுடைய பிற்பகுதி முழுவதுமே அன்புக்கோடைய அன்பின் வெற்றிக்காக நடத்தப்படும் போராட்டம். அதுக்கு அடிப்படையான அந்த அன்பு இந்த போர்ஷன்ல நமக்கு பார்க்க கிடைக்குது. அதாவது பொதுவாகவே இந்த அன்பினுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பெரிய தியாகங்களுக்கு மக்களை தூண்டுது. அந்த ட்ரூவான அன்புங்கிறது நம்ம சாதாரணமா எதிர்பார்க்கிறத விட பெரிய பெரிய தியாகங்களுக்கு வழிகோலும். அதே மாதிரி ஒரு சாதாரண மனிதன் கூட அந்த ஒரு உண்மையான அன்பை சந்திக்கும் போதுதான் அவன் ரொம்ப உத்தமன் ஆயிடுவான். அந்த மாதிரி அதுக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மிங் கெப்பாசிட்டி. அதனால நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 விஷயங்களையும் சரிப்படுத்துவதற்கு அன்னையார் டிவைன் மதர் அனுப்பின பெரிய மருந்து, ஹீல் தட் விச் கேன் ஹீல் எவ்ரிபடி. எல்லாருடைய உள்ளத்துல இருக்கிற என்னென்ன தீமைகளோ கஷ்டங்களோ எல்லாத்தையும் ஹீல் பண்ண டிவைன் லவ் வந்தது அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி இந்த போர்ஷன் ரொம்ப எல்லாராலையும் ரொம்ப என்ஜாய் பண்ற உணரக்கூடிய அருமையான பகுதியா இருந்தது. சோ கிரேட். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ. நமஸ்காரம் சார். சொல்லுங்க பங்கஜங்கள். ரொம்ப அருமையா இருந்தது அன்பின் விளக்கம். ராதாராணி சொல்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன்ல இருந்து அன்புங்கிறது
அன்பினால எல்லாத்தையுமே இது பண்ணலாம், தியாகமும் பண்ணலாம், என்னமும் வெல்லலாம் அப்படின்னு வசந்தாம்மா சொன்னதும் ரொம்ப அருமையா இருந்தது. அன்புங்கிறது அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் சாதாரண மனிதர்லேருந்து உயர்ந்த மனிதர்கள் தான் நல்ல ரொம்ப அருமை. அதுவும் டிவைன் லைஃப் வந்து டிவைன் லைஃப் லவ்வால ரொம்ப எல்லாத்தையுமே வென்று விடலாம் அப்படிங்கிறது ரொம்ப அருமை. அந்த அன்புங்கிறது அது ஒரு மகத்தான ஒரு விஷயம் அன்பு. அது ரொம்ப சந்தோஷம் சார். அதனுடைய விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அருமை. அது கேட்க கேட்க நல்லா இருந்தது. அதுதான். சார் தேங்க்யூம்மா. இந்த கருத்துல ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா, மதர் வந்து அப்படி ஒரு டிவைன் லவ் வந்து எங்க இருக்குன்னா பொமோகிரானேட்னு அதை வர அடையாளப்படுத்தியிருக்காங்க. எஸ் 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 சோமகிரேட் அது ஃப்ளவர். வந்து நம்மளே நினைக்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு வீக்கான மக்களா இருக்காங்க, அவங்களுக்கு குளுக்கோஸ் சிப்ஸ் கொடுக்குறோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து பலம் இல்லாத சமயத்துக்கு இந்த மாதுளை அவங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலை ஏத்தும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுவே உயிரூட்டும் தன்மை, அந்த உயிரூட்டும் தன்மையை டிவைன் லவோட சேர்த்திருக்காங்க மதர். And at this point, I would like to thank our Shyamala Amma and GV sir. அவங்க வந்து பல முறைகள்ல இந்த டிவைன் லவ்ங்கிற அந்த மாதுளை பழத்தை ரொம்ப அன்போட நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அருமையான விஷயம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. சார் தேஷ்பாண்டேயோட இது கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா 280 places, 282 places பகவான் uses the word love in சாவித்திரி. இன்னைக்கு அது ஏதோ ஒன்று ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸ் எவ்வளவு டைம் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு ஒரு கலெக்ஷன் அவர் தேஷ்பாண்டே பண்ணிருக்கிறாரு. சரி சரி சரி. 282 times பகவான் ரிப்பீட்ஸ் லவ் இன் சாவித்திரி. ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நமக்கு திருவள்ளுவர் உள்பட நிறைய சொல்லி இருக்காங்க சார். அன்பின் வழியது உயிர்நிலை, அன்புடையார் எல்லாம் உடையார். இது மாதிரி அந்த இலக்கியங்கள்ல ரொம்ப அதிகம் பேசப்பட்ட உணர்வு இந்த டிவைன் லவ் நினைக்கிறேன். ஆமா. தெய்வீகமும் அன்பும் இதை ஒன்று சமம். தெய்வீகம் என்றால் அன்பு, அன்பு என்றால் தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன். சொல்லுங்க தனசேகரன், சொல்லுங்க. நமஸ்காரம் சார். இது ரொம்ப அருமையான love is the universal force. Her love is wider than the universe. இந்த ஒரு வரியிலேயே இன்னைக்கு நம்ம பேசின எல்லாமே வந்து அடங்கி விட்டது. இந்த தெய்வீக அன்பு, அன்னையினுடைய அன்பு என்பது எப்படிப்பட்டது? Her love is wider than the universe. இந்த பிரபஞ்சத்தை விட மிக விசாலமானது. பகவான் வந்து இதுக்கு மேல நம்ம ஒரு வரியே சொல்ல முடியாது சார், இல்ல? இதுக்கு மேல இந்த தெய்வீக அன்புக்கு இதை விட வேற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தவே முடியாது. அவ்வளவுதான். தட் இஸ் த இன்ஃபினிட் வேர்டு, அல்டிமேட் வேர்டு. இன்னைக்கு நீங்க சொன்ன ஒவ்வொரு இந்த லவ் பத்தியான ஒரு கருத்துக்கள் மிகவும் அற்புதமானது. we should go through this love. ஏன்னா மனித காதல் என்பது பிரதிபலன் பார்த்து ஏற்படுவது. தெய்வீக காதல் என்பது பிரதிபலன் இல்லாமல் அனைவருக்கும் சமமானது. my love and grace is equal to all my children. மதர் வந்து அப்படி நம்ம பிரபஞ்ச அன்னையினுடைய அன்பு என்பது அனைவருக்கும் சமமானது, அது அளவிட முடியாதது. ரொம்ப அருமையான வார்த்தைகள் சார். ஒவ்வொரு இதுவும் வந்து வார்த்தைகளே இல்லை சொல்வதற்கு. we are all blessed. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையான அதை எதிர்பார்த்ததுக்கு மேலேயும் வந்து நீங்க சொல்லிட்டுங்க. அதுவும் அப்பா அம்மாவுடைய அந்த அன்பை வந்து நீங்க சொல்லும்போது உண்மையிலே ஒரு மெய்சிலிருக்க வைத்தது. எப்படி மானசீகமா ஒருவருக்கு ஒரு இருக்கிற அன்பு வந்து we should understand it. அது வந்து ஒரு தனி கலை. அதை எல்லாருமே வந்து அனுபவிக்கணும். ஒவ்வொரு குழந்தைங்களும் அப்பா அம்மாவனுடைய அன்பு
எப்படி வந்து அது அதை உணரும் போது நீங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். ரியலி ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்னு என்னை நான் ரொம்ப பாக்கியவானாக என்னையே நான் கருதுகிறேன். அது எனக்கு புரிஞ்சுது. அந்த அன்பு என்ன அன்பு புரிந்தது. ஆமா கண்டிப்பா. we should as a child நம்ம அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இத புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பக்குவம் வேணும். கரெக்ட் கரெக்ட். ரொம்ப நன்றி சார். அருமை தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ சார். தனசேகரன் சார் சொன்னது வந்து இந்த ரீசெண்டா வந்த ஓல்டு பட் இட்ஸ் அவுட் ஆஃப் த கண்டெக்ஸ்டா இருக்கும். பட் லைன் வந்து மனிதர் உணர்ந்து கொள்ள அது மனித காதல் அல்ல, மனிதனையும் தாண்டி அது புனிதமானது. That is love. That's right. That's right. மனிதனால் டிபேஸ் பண்ணப்படாதது, அபேஸ் பண்ண முயற்சி இருந்தாலும் அந்த முயற்சி தோல்வி அடைகிறது. அதுதான் லவ். அதுல பகவான் வந்து இந்த மாதிரி பல பல அருமையான எக்ஸலண்ட் சென்டென்சஸ் லைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஆனா திஸ் இஸ் நாட் த ஆல் அப்படின்னு வேற சொல்லுவார்ல. முழுமையாக அதை சொல்லவே முடியாது. சத்யவான் சாவித்ரி கதை ராமாயண காலத்துக்கும் முன்னானது. ஏனென்றால் பிராட்டி வந்து ராவணனை பார்த்து சொல்ற பொழுதோ, ராட்சசர்கள்கிட்ட பதில் சொல்ற பொழுதோ, எனக்கும் ராமனுக்கும் இருக்கும் அன்பு எப்படி சத்யவான் மீது சாவித்ரி அன்பு வைத்திருந்தாளோ, எப்படி தமயந்தி நளனிடம் அன்பு வைத்திருந்தாளோ, எப்படி அருந்ததி வசிஷ்டரிடம் அன்பு வைத்திருக்கிறாளோ என்றெல்லாம் கூறிக்கொண்டே போகிறாள். அதில் சாவித்ரி சத்யவானை குறிப்பாக கூறுகிறாள் சீதா பிராட்டி. சீதா பிராட்டி வாயால் ராமாயணத்தில் சாவித்ரி சத்யவான் கூறப்பட்டது என்றால் அது ராமாயணத்துக்கு முன்காலம் அல்லவா? எவ்வளவு பழமையானது அந்த லெஜெண்ட். ராமாயணம் சொல்றப்ப இதை சொல்லிருக்கீங்க சார். ஆமா, தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, நம்ம தான் 68 எபிசோட் பார்த்தோமே, தோண்டி தோண்டி என்னென்னலாம் பார்த்தோம் அதுல அந்த காலம். சொல்லுங்க மறுபடியும். யூ வாண்ட் சம் மோர் பாயிண்ட் டு சே? ஒரே ஒண்ணு வந்து கான்ஜுகல் லவ் பத்தி பேசுறோம், இன்னொன்னு டிவைன் லவ் பத்தி பேசுறோம். இந்த டிவைன் லவ்ல ஒரு சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணுச்சு. Forever love, oh beautiful slave of God னு ஒரு லைன். ஆமா ஆமா, forever love, oh beautiful slave of God. அது நான் ரொம்ப ஹிட்டா இருக்கு மனசுல தோணுது. ஆனா பியூட்டிஃபுல் ஸ்லேவ் வந்து ஒரு லைன்ல இருக்கு. அன்னை அதை படிக்கும் பொழுது பவர்ஃபுல் படித்தா அவளை அறியாமல். அதை வந்து அனுபவத்திடம் கேட்டா, நீங்க பியூட்டிஃபுல் தான் எழுதி ஸ்லேவ் படிச்சு இருக்கு, பவர்ஃபுல் அப்படின்னு நான் படிச்சேன்னு ஏன் அப்படின்னு கேட்டா. என்றால் இப்போது அது பியூட்டிஃபுல் தான், ஆனா வந்து காலப்போக்கில் வந்து பவர் தேவைப்படும் உலகத்தில் ஒன்றை நிலைநாட்ட. அந்த நிலையை பற்றி ஒரு மனம் சென்றது என்று அவர் அதுக்கு விளக்கம் சொன்னார். ரொம்ப அருமை. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் சீனிவாசன், சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார். டிவைன் லவ் பத்தி ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அது சொல்லும் பொழுது அந்த எபிலாக்ல கூட அந்த ஒரு 2 லைன் ஞாபகம் வந்து, அது சாவித்திரி அந்த சேஜ் மாதிரி ஒரு இடம் வரும் இல்லையா? And that to feel love and oneness is to live. And this is the magic of our is all the truth I know or speak oh sage ன்னு சொல்றா இல்லையா? அங்க கூட லவ் அண்ட் ஒன்னஸ் தான் மெயினா சொல்றான். இந்த சேஞ்ச் நடந்ததுக்கு காரணமே வந்து அந்த லவ் மற்றும் அந்த ஒன்னஸ். அதனால அது அந்த லவ் எவ்வளவு ஒரு டிவைன் லவ் வந்து சுப்ரீம் லவ்வோட இது வந்து அது ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றீங்க சார். ரொம்ப அழகா இருந்தது. மதர்கிட்ட கூட கேட்கும்பொழுது ஒரு சாதகை கேட்கிறாரு, எங்க எல்லாரையும் வந்து நீங்க வந்து இதால கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, அந்த மாயம் தான் என்ன, மேஜிக் என்ன அப்படின்னு மதர்கிட்ட கேட்க, டிவைன் லவ் தான் உங்க எல்லாரையும் அந்த தெய்வீக அன்பால தான் நான் பிணைத்து வச்சிருக்கேன் அப்படின்னு மதர் சொல்ற மாதிரி கூட ஒரு இடத்துல சொல்லி பிறந்த நாளுக்கு முதல் நாள் இரவு கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிளெஸிங் பேக்கெட்ஸ் வந்து மதர் அந்த டிவைன் லவ்வால நான்
முழுவதும் அப்படி நிரப்பி மறுநாள் காலையில அவங்க வர்றதுக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மதுரை. ஒவ்வொருத்தரும் அந்த பர்த்டேக்கு முன்னாடி எனக்கு தெய்வீக அன்பால அதை நிரப்புவேன், அதை அப்படியே முழுசா நிரப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு அற்புதம் அது. டிவைன் லவ் பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க சார். எங்க எல்லாருமே அந்த ஒரு டிவைன் லவ் ஃபீல் பண்ண வச்சீங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சீனிவாசன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். O Divine Master, grant that today may bring to us a completer consecration to thy will, a more integral gift of ourselves to thy work, a more total forgetfulness of self, a greater illumination, a purer love. Grant that in our communion growing ever deeper, more constant and entire, we may be united always more and more closely to thee and become thy servitors worthy of thee. Remove from us all egoism, root out all petty vanity, greed, and obscurity. May we be all ablaze with thy divine love. Make us thy torches in the world. ஓ ஈசனே குருநாதனே, இந்த திருநாள் நீ உன் திருவுள்ளத்தில் கொண்டது நிறைவேற வேண்டும் என்பதற்காக எங்களை மேலும் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ளும் நிலைமையை உமது திருப்பணிக்கென எம்மையும் எமது அனைத்தையும் பரிசிலாக சமர்ப்பிப்பதை, எமது தனித்தன்மையை அதன் பல்வேறு பகுதிகளுடன் அடியோடு மறந்து விடுவதை, தெளிவான ஞானத்தை சுமந்து வரும் பேரொளி எமக்குள் புகுந்து எம்மை ஒளிர வைப்பதை, எமது இதயத்தில் எல்லோரையும் எல்லாவற்றையும் அரவணைக்கும் தூய அன்பு நிலை கொள்வதை கொணர்ந்து அளிக்க கடவுதென அருள். உனது தெய்வீக அன்பின் ஜோதி வடிவமாக கொழுந்து வெற்றியை கடவும் பூனம் அனைத்துக்கும் ஒளியூட்ட நீ ஏற்றி வைத்த ஒளிப்பந்தங்களாக எங்களை மாற்றிவிடு. ஓம் ஸ்ரீ அரவிந்தோ மீரா, ஓப்பன் மை மைண்ட், மை ஹார்ட், மை லைஃப் டு யுவர் லைட், யுவர் லவ், யுவர் பவர். இன் ஆல் திங்ஸ் மை see the divine. In thy light we shall see, in thy knowledge we shall know, in thy will we shall realize. Thank you very much, ma. Thank you very much. ரொம்ப அற்புதமா இருந்தது சார். இன்னைக்கு நீங்க சொன்ன நாங்க ரொம்ப பாக்கியம் இன்னைக்கு பண்ணிருக்கோம். அட்டென்ட் பண்ணினவங்களே ரொம்ப நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்கு. Thank you, ma. பர்னிங் பிரேசியருடைய முதல் பிரேயரே அதுதானே வருது. டு பி த லவ் இன்ஃபினிட் அன்ஃபேத்தமபிள். Yes, to be the love infinite and unfathomable. Yes, burning brazier. Correct. Thank you, sir. கோடி நன்றிகள். Thank you. நன்றி சார். Thank you, so ma. much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Gratitude, Masha Ribindo. Thank you, sir. Thank you, sir. Thank you, Gratitude, sir. ma. Thank Arvindo. Thank you, sir. Thank you, sir. Thank 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 you, ma. you all. Thank you, sir. Thank you, ma.
நிறைய பேர் இந்த முந்தின மீட் முடிஞ்சு வரவே இல்லை போல இருக்குல்ல. வசந்தாமா இன்னும் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணல, ஒரு நிமிஷம் சண்முகப்பிரியாக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன், ப்ளீஸ் வெயிட். சரிம்மா, அது அப்புறம் கஷ்டமா இருக்கும். அவங்கள கான்டாக்ட் பண்ண முடிஞ்சுதாம்மா சண்முக பிரியாமாவை? மீனா அம்மா கிட்ட சொல்லிட்டேம்மா. ஓ சரி. ஒரு விஷயம், அவங்க கிளினிக் நம்பர் ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதை